வணக்கம். இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது டிஜிட்டல் முறையில் நடக்க போகுது. முதல் கட்டத்தில் வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்கள் வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனால் இந்த வேலையை நீங்களே செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லைனா அவருக்கு பதிலாக குடும்பத்தில் இருக்கிற யாராவது இந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்க வீடு மற்றும் அங்கே இருக்கிற வசதிகளை பற்றின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பாக பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேறு குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாற்றவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் என்யூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்கள் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓப்பன் ஆகிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமாக தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டலில் விவரங்களை எப்படி பதிவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்கள். அடுத்து வர வரவேற்பு திரை நீங்கள் என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போது குடும்ப தலைவர், உதாரணமாக சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வசதியான மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்கள் மாவட்டத்தையும் பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்பில் நீங்கள் தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போது அந்த மார்க்கரை உங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓப்பன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை உடனே தீர்க்க FAQவும் டூல் டிப்ஸும் இருக்குது. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தால் சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கப்புறமா இதை கவனமாக செக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை டிராஃப்டாக சேவ் செய்யலாம், இல்லைனா இறுதியாக சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கப்புறம் ஹெச்சில் ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்க்ரீனில் வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த SCIDயை அவங்க கிட்ட கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால் இதில் கலந்துக்கிட்டு உங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க. நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது வளர்ச்சி.